Hi students, it's Kailash. Lesson number 6 Nuclear Physics என்னோட போன வீடியோவில் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஃபினாமினனை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் பார்க்கலாம் அண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஓகே ரைட், பிஃபோர் கோயிங் இன்டு natural radioactivity, nuclear disintegration or nuclear decay அப்படினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அந்த டேர்ம் வந்து நீங்க ஃபெமிலியரா இருக்கும், உங்களோட மீனிங் வந்து நீங்க ஃபெமிலியரா இருக்கும். ரைட், வாட் இஸ் nuclear disintegration or what is nuclear decay? அதாவது சில எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸோட நியூக்ளியஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்டேபிளா இருக்காது, அன்ஸ்டேபிளா இருக்கும். சோ எந்த நியூக்ளியஸ் எல்லாம் அன்ஸ்டேபிளா இருக்கோ அவன் என்னவான்னு கேட்டா வேற எலிமெண்டோட நியூக்ளியஸா மாடிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ கன்சிடர் an unstable nucleus A, இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் A என்ன பண்ணும் கேட்டா வேற ஒரு நியூக்ளியஸா மாடிஃபை ஆகும், B-யா மாடிஃபை ஆகும். அதுக்கப்புறமா இந்த B C-யா மாடிஃபை ஆகலாம். இந்த மாதிரி ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ், சில எலிமெண்ட்ஸோட அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் வேற எலிமெண்டோட நியூக்ளியஸா மாடிஃபை ஆகும். ஓகே, எது வரைக்கும் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நடக்கும், எது வரைக்கும் இந்த மாதிரி நியூக்ளியஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ற வரைக்கும், அதாவது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு நடக்கும். சோ ஒரு நியூக்ளியஸ், ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸா கன்வெர்ட் ஆகிற இந்த ப்ராசஸ் எல்லாம் we call it as nuclear disintegration or nuclear decay. So the process in which an unstable nucleus gets converted to stable nucleus is called nuclear disintegration or nuclear decay. So short ah sonna ஒரு unstable nucleus இன்னொரு நியூக்ளியஸா மாடிஃபை ஆகிற இந்த பினாமினனை தான் we call it as nuclear decay. சோ இனிமேல் நீங்க அந்த நியூக்ளியர் டீகே அப்படிங்கிற வார்த்தையை பார்த்த உடனே ஓ நியூக்ளியஸ் வந்து நமக்கு மாடிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஒரு பல்பு உங்களுக்கு எரியணும். சோ மறக்க வேண்டாம். ஓகே, இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் வருவோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி போறதுக்கு முன்னாடி ரேடியோ ஆக்டிவிட்டியோட டெஃபினிஷன் வரலாம். சோ ஜஸ்ட் நவ ஐ டோல்ட் யூ தட் unstable nucleus will modify to a stable nucleus. ஒரு நியூக்ளியஸ் இன்னொரு நியூக்ளியஸா, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இன்னொரு நியூக்ளியஸா மாடிஃபை ஆயிட்டே இருக்கும். சோ இத நாம எப்படி கூப்பிடுறோம், நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ஆர் நியூக்ளியர் டீகே அப்படின்னு நாம சொல்றோம். இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் டீகே ஆகும்போது சும்மா டீகே ஆகாது, என்ன பண்ணுவான்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாத ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுவான். அப்ப A அப்படின்னு சொல்லி ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாமே, இவரு ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸ் B-யா கன்வெர்ட் ஆகறாருன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் A ஸ்டேபிள் நியூக்ளியஸ் B-யாக டீகே ஆகிற ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாருன்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாத ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுவார். and இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். எக்ஸாம்பிள் காமா ரேடியேஷன். இதுல காமா ரேடியேஷன்ஸ் மட்டும் இருக்காது, ஆல்பா ரேஸ், பீட்டா ரேஸ், அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் மோஸ்ட் ஹார்ம்ஃபுல் வந்து காமா ரேடியேஷன். சரி, இந்த ரேடியேஷன்ஸ் மட்டும் தான் இவன் எமிட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா along with these radiations இந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸையும் சேர்த்து எமிட் பண்ணும். லைக் எலக்ட்ரான்ஸ், பாசிட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், இந்த மாதிரி எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸையும் சேர்த்து எமிட் பண்ணும். சோ ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் டீகே ஆகிற ஸ்டேபிள் நியூக்ளியஸா டீகே ஆகும் பொழுது it will emit harmful radiations along with elementary particles.
இந்த பினாமினனை தான் we call it as radioactivity. அப்ப ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா the phenomenon in which nuclei of certain elements undergo decay. decayங்கிற வார்த்தைக்கு பதிலா disintegration அப்படிங்கிற வார்த்தை நீங்க யூஸ் பண்ணலாம். so undergo decay to become a stable nuclei. nucleus அப்படிங்கிறது singular, nuclei அப்படிங்கிறது plural. okay, right, to become a stable nuclei. எப்படி ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியர் கன்வெர்ட் ஆவாருங்க அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஆக இருந்து by emitting harmful radiations and elementary particles is called radioactivity. so the phenomenon in which nuclei of certain elements undergo decay to become a stable nuclei by emitting harmful radiations and elementary particles along with the harmful radiations is called radioactivity. so I hope you would have understood what is radioactivity. okay, இந்த radioactivity phenomenon இருக்கு இல்லையா, அதுல இந்த radioactivity phenomenon பாத்தீங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் நேச்சுரலாவே எக்ஸிபிட் பண்ணும் அண்ட் சில எலிமெண்ட்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணாது. ஆனா நம்ம அதை எக்ஸிபிட் பண்றதுக்கு கிண்டி விடலாம். ஏய் நீ நான் ரேடியோ ஆக்டிவா இருக்க, உன்னை நான் ரேடியோ ஆக்டிவா நான் மாத்த போறேன்னு சொல்லி நம்மளோட ஹெல்ப் மூலமாக நான் ரேடியோ ஆக்டிவா இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸை ரேடியோ ஆக்டிவா நீங்க மாத்தலாம். சரியா? சோ பேஸ்ட் ஆன் தட் ரேடியோ ஆக்டிவிட்டியை ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கலாம். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல் ஆர் மேன் மேட் ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி. சோ ரேடியோ ஆக்டிவிட்டியை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். சோ நம்பர் 1 natural radioactivity and number 2 artificial or man made or induced radioactivity அப்படினா நம்ம ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். so natural radioactivity and artificial or I can also call it as induced or I can also call it as man-made radioactivity. ரெண்டு டைப்பா radioactivity-ய நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பத்தி கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்குள்ள நம்ம போகலாம். அதுக்கப்புறமா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். உங்க புக்ல கொஞ்சம் அவியல் மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி கொஞ்சம், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி கொஞ்சம் மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. படிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதனால முதல்ல நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பத்தி கம்ப்ளீட்டா உங்க புக்ல என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். and later on we will go into artificial radioactivity. so இப்போதைக்கு கஜினி படத்துல நடிகர் சூர்யாவுக்கு மெமரி லாஸ் வந்த மாதிரி உங்களுக்கு 100% மெமரி லாஸ் இருக்க கூடாது, ஒரு டெம்பரரி மெமரி லாஸ். எதை பத்திங்க? ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டியை பத்தி இப்போதைக்கு டெம்பரரி மெமரி லாஸ். இத மறந்துடுங்க. focus only on natural radioactivity. okay, இப்போ இந்த natural radioactivity பொறுத்த வரைக்கும் it will be exhibited generally only by heavier elements whose atomic number is greater than 82. atomic number 82 விட அதிகமா இருக்கக்கூடிய, போன வீடியோல சொல்லி கொடுத்தேன், atomic number 82 is lead, atomic number 83 is bismuth. so bismuthல இருந்து நமக்கு வரக்கூடிய அத்தனை எலிமெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா they are all heavier elements. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நேச்சுரலாவே இந்த பினாமினனை எக்ஸிபிட் பண்ணும், ரேடியோஆக்டிவிட்டி பினாமினனை எக்ஸிபிட் பண்ணும். சோ ரேடியோஆக்டிவிட்டினா என்ன சொல்லி கொடுத்தோம்? ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுவதற்கு ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா? இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் 3 விதமான ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணும். ஆல்பா,
beta and gamma radiations. So generally natural radioactivity exhibit பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் வாமிட் பண்ற எக்ஸாம்பிள் நீங்க வாமிட்ங்கற வார்த்தை யூஸ் பண்ண கூடாது எமிட் பண்ணக்கூடிய ரேடியேஷன்ஸ் என்னவாக இருக்குங்க ஆல்பா ரேஸா இருக்கும் பீட்டா ரேஸா இருக்கும் காமா ரேஸா இருக்கும் ரைட் இந்த ரேடியேஷன்ஸ் இந்த எலிமெண்ட்ஸ் எப்போ எமிட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பிறக்கிற அந்த ஸ்பாட்ல இருந்து எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது யாருமே அதை கிண்டி விட மாட்டேன் ஏய் நீ வந்து ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யார் அதை போய் என்ன பண்ண வேண்டாம் nobody needs goading it so it will be emitting those radiations spontaneously அப்படின்னா பிறக்கிற அந்த இன்ஸ்டன்ட்லயே சோ அவன் பிறக்கிறதுக்கும் எமிஷனுக்கும் இடையில டைம் டிஃபரன்ஸே இருக்கு அதுல நோ டைம்ல சோ பிறக்கும் போதே என்ன பண்ணுவானா இந்த ஃபினாமினனோட தான் அவன் பிறப்பாருங்க இந்த ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற ஃபினாமினனோட தான் அவர் பிறப்பாருங்க அதுதான் ஸ்பான்டேனியஸ் ஓகே சோ ஸ்பான்டேனியஸா இந்த எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டோட ஹெல்ப் இல்லாம தானாகவே எமிட் பண்ணும் ஒரு process எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்டோட ஹெல்ப் இல்லாம தானாகவே நடந்தா இட் should be a natural process இல்லையா இப்போ இத வச்சிட்டு நம்ம நேச்சுரல் ரேடியோஆக்டிவிட்டிக்கு டெஃபினிஷன் நம்ம பார்ப்போம் so define natural radioactivity அப்படினு கேட்டாங்கன்னா the spontaneous emission of நான் ஹிண்ட் மட்டும் எழுதுறேன் the spontaneous emission of யாரு alpha beta and gamma radiations யார் இந்த radiations emit பண்ண போறா by certain heavier elements whose atomic number is greater than 82 so alpha beta and gamma rays by certain heavier elements whose atomic number is greater than 82 by its own இந்த வார்த்தையை மறக்காம நீங்க ஆட் பண்ணுங்க டெஃபினிஷன்ல தானாகவே so by its own is called natural radioactivity so natural radioactivity is the spontaneous emission of alpha beta and gamma radiations by certain heavier elements whose atomic number is greater than 82 by its own is called natural radioactivity and those elements are called naturally occurring radioactive elements the definition எழுதி natural radioactivity exhibit பண்ற elements க்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்துருங்க atomic number 82 க்கு மேல இருக்கிற எந்த எலிமெண்ட் வேணாலும் நீங்க எக்ஸாம்பிளா எழுதலாம் so the well known example will be மேரி கியூரி கண்டுபிடிச்ச ரெண்டு எலிமெண்ட் நீங்க எழுதுங்க ரேடியம் பொலோனியம் and ஹென்றி பெக்குரேல் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமான எலிமெண்ட் யுரேனியம் அதையும் மறக்காம எழுதுங்க எக்ஸாம்பிள் ரேடியம் பொலோனியம் யுரேனியம் எட்ஸெட்ரா so I hope you would have understood what is natural radioactivity அப்ப natural radioactive elements emit பண்ணக்கூடிய radiationsல மூணு விதமான radiations இருக்கும் number 1 alpha radiations number 2 beta radiations number 3 gamma radiations ஒரிஜினலா பெக்குரேல் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை கண்டுபிடிச்ச டைம்ல அவரை ஹானர் பண்ணணும்ங்கிறதுக்காக இந்த ரேடியேஷன்ஸை பெக்குரேல் ரேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறமா ரூதர்ஃபோர்ட் இருக்காரு பாத்தீங்களா அவர் இந்த பெக்குரேல் ரேஸ்ல என்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இதோட நேச்சர் என்ன அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணாருங்க அனலைஸ் பண்ணாருங்க அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்ததுல he came to a conclusion that becquerel rays are not single radiation they are composed of three types of radiations அவர்தான் அந்த மூணு விதமான ரேடியேஷன்ஸ்க்கு ஆல்பா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் அப்படினு சொல்லி பேர் வச்சாரு சோ அடுத்த வீடியோல இந்த ஆல்பா ரேஸ் பீட்டா ரேஸ் and gamma rays natural radioactivity ல எப்பொழுதும் alpha beta gamma இந்த மூணு radiations emit ஆகும் இந்த மூணு radiations ஓட ப்ராப்பர்ட்டீஸ பத்தி அடுத்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்
பட் பிஃபோர் கன்க்ளூடிங் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ரேடியோ ஆக்டிவிட்டி முக்கியமான விஷயம், எந்த ஒரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டும் ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ், அந்த மூணு ரேடியேஷன்ஸையும் சைமல்டேனியஸா எமிட் பண்ணாது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்க புக்ல கிடையாது. You have to make a note of it. Very very important. சோ எந்த ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் நீங்க எடுத்துட்டாலும் இந்த மூணு விதமான ரேடியேஷன்ஸை சைமல்டேனியஸா எமிட் பண்ண. சோ எமிட் பண்ணுவான், ஆனா மூணு ரேடியேஷன்ஸையும் ஒரே சமயத்துல எமிட் பண்ண மாட்டாரு. மேபி அவர் ஆல்பா ரேஸ முதல்ல எமிட் பண்ணலாம், ஃபாலோட் பை காமா ரேடியேஷன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஆல்பா ரேஸ் எமிட் பண்ணலாம், ஃபாலோட் பை காமா ரேடியேஷன். மறுபடியும் பீட்டா ரேஸ் எமிட் பண்ணலாம், ஃபாலோட் பை காமா எமிஷன். So alpha rays are composed of alpha particles, beta rays are composed of beta particles, and gamma radiations are particleless. Particles adala irukadu, they are electromagnetic radiation. So ஒரு radioactive element இந்த மூணு radiations ஒரே சமயத்துல emit பண்ணாரு. மேபி ஒரு 10 தடவை alpha particle முதல்ல ஒரு alpha particle emit பண்ணுவாரு, followed by gamma ray emission. மறுபடியும் ஒரு alpha particle emit பண்ணா. எத்தனை தடவை ஒரு alpha particle emit பண்ணுவாரு சொல்ல முடியாதுங்க, highly unpredictable. So radioactivity நம்ம predict பண்ண முடியாது, இட்ஸ் a random phenomenon. அதுக்கப்புறமா ஒரு 20 தடவை ஒரு பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணலாம். அப்புறமா ஒவ்வொரு ஆல்பா பார்ட்டிகல் எமிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காமா ரேடியேஷன் எமிட் ஆகும். பீட்டா பார்ட்டிகல் எமிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காமா ரேடியேஷன் எமிட் ஆகும். சோ ஒரு சமயத்துல ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஏதாவது ஒரு ரேடியேஷனை தான் எமிட் பண்ணும். So keep this point in mind. Thank you. Meet you in the next video. Thank you.